கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இறைவனோடு இறைவேண்டலோடு என்கிற தலைப்பின் கீழாக சிந்திக்கின்ற சிந்தனை அதிகாலை இறைவேண்டல் அல்லது விடியற்காலை ஜெபம். நமக்கு நல்லா தூக்கம் வர டைமு காலையில் தான். குறிப்பாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள பேரண்ட்ஸ் எழுப்பும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எழுப்பிட்டு வருவோம், அப்போ தான் இன்னும் பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கம் என்பது இந்த அதிகாலை வேளையில் இயல்பாக நமக்கு அதிகமாக வருகின்ற ஒன்று. ஆனால் திருமறையிலே பல அரிய பெரிய காரியங்களை செய்த கர்த்தருடைய பிள்ளைகளாகட்டும், இந்த உலகிலே வாழ்ந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகட்டும், அல்லது நம்முடைய குடும்பங்களிலே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தின நம்முடைய பெற்றோர்களாகட்டும், இந்த அதிகாலை ஜெபத்தை தங்கள் வழக்கமாக கொண்டிருந்தபடியினாலே பெரிய காரியங்களை சாதித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாது சுந்தர் சிங் அவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே 4 மணிக்கு எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கின்றவராக இருந்தார். ஆகையினால தான் தன்னுடைய திருப்பணியிலே மிகப்பெரிய அற்புதங்களை என்னால் காண முடிந்தது என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை பற்றிய ஒரு ஆவணத்தை மார்க் இங்கே பதிவு செய்கிறார். அதை தான் நம்ம வாசித்தோம். மார்க் 1 அத்தியாயம் 45ஆம் வசனம். திருமறையிலே தனி ஜெபங்கள் ஏறெடுத்த பலரை நாம் பார்க்கின்றோம். அதில் இயேசு ஆண்டவரும் தனிமையிலே ஒரு இடத்திலே போய் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவோடு கூட நெருங்கிய ஐக்கியம் கொண்டவராக அதிகாலையில் ஜெபிக்கின்ற வழக்கத்தை இயேசு ஆண்டவர் கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அனுதினம் எத்தனை பணிச்சுமைகள் இருந்தாலும் காலையிலே கடவுளை தேடுவதிலே நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தாவீது மிகப்பெரிய அரசர். சங்கீதம் 5ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகின்றார். ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான நேரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரம் இந்த அதிகாலை நேரம். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க வந்தார். யோபு 7ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் அதிகாலையிலே தான் கர்த்தர் தமது மகளை சந்திக்க உலா வருகிறார் என்கின்ற குறிப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிற குறிப்பு இருக்கிறது. நாம் செய்கிறோமோ இல்லையோ, இயற்கை அதிகாலமே கடவுளை தேடுகிறது. பறவைகள் நமக்கு முன்பாக எழும்பி கடவுளை பாடி துதிக்கிறது, கடவுளை தேடுகிறது. நாம் வளர்க்கின்ற வளர்ப்பு பிராணிகள் கோழி முதல் கொண்டு காலமே எழுந்து கடவுளை தேடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது என்பது நம்முடைய பாவ சிந்தனைகளிலிருந்து விடுபடுவதற்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், எதிர்மறையான சூழல்கள், வியாதி, மந்திரங்கள், கொள்ளை நோய்கள், இச்சைகள் முதலான செயல்பாடுகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு வழிவகுக்கிறது. ஆண்டவர் சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் கொண்டிருக்கிற ஒருத்தரை பிசாசு ஒரு நாளும் விழத்தள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதிகாலமே 4 அல்லது 5 மணிக்கு எழுந்து கடவுளை பாடி துதிக்கின்ற வழக்கம் உண்மையாகவே நமக்கு உடலிலும் மனதிலும் புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இந்த 40 நாள் ஜெபத்தில் கூட நிறைவில் அதை நம்ம உணர்கிறோம். 40 நாள் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, ஐயோ இந்த ஜெபம் இன்னும் தொடர்ந்து தினமும் இருந்தால் நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இல்லங்களிலே காலை எழுந்து ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு வேண்டும். இயேசு ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கை பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே 25 முறை இயேசு ஆண்டவரோடும் அவர் செய்த ஜெபம் அல்லது இறைவேண்டல் அல்லது விண்ணப்பத்தோடும் தொடர்புடைய பகுதிகள் 25 இடங்களுக்கு மேல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:7 அவர் சொல்கிறாரு, அவர் நம்மை போல மாம்சீகத்தில் வந்த பொழுதும் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி. அவரை மாதிரி ஜெபித்தவர்கள் யாருமே இல்லை. அவருடைய வாழ்வே ஜெபமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எதற்கெல்லாம் ஜெபித்தார்? யோவான் 11ஆம் அதிகாரம் 41-42 அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அத்தியாயம் 11-12
துக்கம் நிறைந்திருந்த பொழுது இயேசு ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 15:32 மற்றவர்கள் தன்னை இகழுகின்ற பொழுது இயேசு ஆண்டவர் அதற்காக ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 1:35 நம்ம வாசித்தோம், இரவெல்லாம் ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி. எவ்வளவு நம்முடைய வாழ்வில் ஜெப நேரத்தை அதிகரிக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்? ஆண்டவர் தனது 12 சீடர்களை தெரிவு செய்வதற்கு முன்பாக கூட போய் தனிமையிலே இரவு முழுவதும் ஜெபித்து விட்டு வந்து தன்னுடைய சீடர்களை தெரிவு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபை, தந்தையாம் கடவுளுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். எந்த பணியினுடைய துவக்கத்தில் கூட அதை முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் தெரிவித்து துவங்கும் பொழுது அதில் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, டெய்லி நான் காலையில் எழுந்த உடனே கடவுளுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணுமா? ஆண்டவரே, நான் அவங்கள பார்க்க போகிறேன், ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், ஆண்டவரே நான் இந்த இடத்துல ஊருக்கு போக போகிறேன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ரிமைண்டர் கொடுக்கணுமா? கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். ஜெபம் கடவுளுக்கு எப்போவுமே தேவை என்பது அல்ல, அது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. நான் கடவுள் கூட இருக்கிறேன், நான் கடவுளுக்காக இருக்கிறேன், நான் கடவுளுக்காக வாழுகிறேன் என்கிற ஊக்கத்தை தினமும் புதுப்பித்து கொள்வதற்கு இந்த அதிகாலை ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்? அவர் கடவுளுடைய மகனாக இருந்த பொழுது கூட அவர் கடவுளை நோக்கி, தந்தையை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் கடவுளை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சீடர்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இயேசு ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாமும் காலையில் ஜெபிக்கிற வழக்கம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் யோசித்து பார்ப்போம். காலையில் ஜெபம் செய்வது என்பது முதலாவது கடவுளை தேடுகின்ற ஒன்றாக இருக்குது. பாருங்கள், பிசாசு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை சந்திக்க காலையில் முற்படுறோம். சூழ்நிலைகள், ஒரு நாளைக்கு டெய்லி நிறைய அஜெண்டா இருக்குது, ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கடவுளை சந்தித்தோம்னு சொன்னால் கடவுள் அது எல்லாவற்றையும் சந்திப்பதற்கான ஆற்றலை நமக்கு தரார். காலையில் எழுந்த உடனே கட்டாயம் ஒருத்தர் கூட நம்ம பேச போகிறோம். அப்படி ஜனங்களுக்கு முன்பாக பேசுவதற்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட பேசுகின்ற வழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சிலரோட பழகிறோம், ஐக்கியம் கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி கடவுளோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே உலக செய்தி, தலைப்பு செய்தின்னு சொல்லி வாசிக்கிறோம். கடவுள் இன்றைக்கு எனக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை ஜெபத்திலும் திருமறை வாசிப்பதிலும் அறிந்து கொள்வதற்கு அதிகாலை ஜெபம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. மனிதர் முன்னாடி மண்டியிடுவதற்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி மண்டியிடுற வழக்கம் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும். டெய்லி நம்ம வாழறதுக்கு, சரீரத்திற்கு உணவு அளிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆவிக்குரிய உணவு கடவுளை தேடுகின்ற பொழுது கிடைக்கிறது. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி உடற்பயிற்சி மேற்கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய வாழ்விற்கான உடற்பயிற்சியை இந்த அதிகாலை ஜெபம் நமக்கு தருகிறது. அன்புக்குரியவர்களே, யோசுவாவின் புத்தகம் 6:15 மக்கள் எல்லோரும் எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து 7 தரம் பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். நமக்கு முன்னாடி எழும்பி நிற்கிற எரிகோ கோட்டைகள் இடிந்து விழ வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை ஜெபிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யோவான் 15:15 ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய துணை இல்லைன்னு சொன்னால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிகாலை தூக்கம் சுகமானது தான், ஆனால் அந்த சுகம் பல நேரங்களில் நமக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வருமாயின் நம்மை படைத்த கடவுளுடைய கரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் காரியங்களுக்காக முதலாவது அதிகாலை தேடுகின்ற வழக்கம் நமக்கு வேண்டும். அவர் அதிகாலமே இருட்டோடு பிதாவை தேடி போனார். நாமும் அதிகாலமே கடவுளை தேடி செல்வோம். ஓ விடியலே வா, என் வாழ்வின் இருள் போக்கி அருள வா என்று சொல்லி கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் எழும்புகின்ற இறைவேண்டல் உங்கள் வாழ்க்கையில் விடியலை கொண்டு வரும். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென்.